ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம் பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பொருட்களை வாங்குவோம். ஸோ அது தரமாக இருக்கா இல்லையா நமக்கே தெரியாது. இந்த மாதிரி வீடியோஸை நம்ம பார்த்துட்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு காசும் மிச்சமாகும். ஸோ நம்மளுடைய டைமும் மிச்சமாகும். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த ஆயில் பாட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான் இந்த ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ்ஸாகவே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக காமிச்ச அந்த ஆயில் பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே இருக்கிற லிட்டுக்கு நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த லிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்மால் பாட்டில்ஸ் காம்போ ஆஃபரில் தான் வந்திருந்தது. இதில் நம்ம உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்குக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். இதிலே இந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி நான் வாங்கிட்டேன். இது மேலே இருக்கிற லிட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. பாட்டில் நல்லா இருந்தாலுமே மேலே இருக்கிற லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்கிற லிட்டு தனியாகவும் கிடைக்கிது. ஆனால் இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே டாஸ்காக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக காமிச்சிருந்தேன் பாருங்கள், அந்த ஆயில் பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிச்சனுக்கு எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குவோம். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆயில் பாட்டில் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆயில் பாட்டிலுடைய லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய ரேட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கிச்சனுக்கு, நம்மளுடைய ரைட்டிங் டேபிளுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஆப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக். இது அலாரம் கிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாக் கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டியில் வருது. அதுவும் இல்லாமல் 3 ஷெல் கொடுத்துருக்காங்க உள்ள. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நைட்டில் அலாரம் வேணும் அப்படின்னா, ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு படுக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அலாரம் வச்சுக்கிட்டு நம்ம தூங்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நல்லா அழகான சூப்பராக லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆப்டாக சூப்பராக இருக்குது. இது கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இது ஏர் ஃப்ரெஷ்னர். நம்ம பாத்ரூமில், நம்மளுடைய வாஷ்ரூமில், அப்புறம் எந்த ஏரியாலுமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்மெல் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. இதில் நான் மணி பிளான்ட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பாட் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மணி பிளான்ட் பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. கீழே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் தண்ணி வடிகிறதுக்கும் நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட்டும் இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இது நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 5 பேச்சுலாஸ் வருது. இந்த பேச்சுலாஸ் அழகாக நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் செராமிக் ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதனுடைய ரேட்டும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ஹேர் ட்ரையர். பேனாசோனிக்கில் வாங்கியிருந்தேன். 1000 வாட்ஸ் நான் வாங்கி கிட்டத்தட்ட என் பொண்ணு 4th படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கினேன். இப்போ என் பொண்ணு 10th படிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வாங்குறதுல இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்கும். இதனுடைய 2 பின் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பின் எங்கே இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான 2 கேண்டில் ஹேங்கிங். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இது இருக்க வேண்டிய ஒன்று. சூப்பராக அழகாக நம்ம வந்து கேண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம எங்கே வேணாலுமே அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு நான் இதனுடைய ரிவ்யூ சொல்கிறேன். இது வந்து அழகான சின்ன கெட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கேஸில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கேஸில் வைக்கிறதுக்கு பயமாகவே இருக்குது. இதில் வந்து சின்னதாக இது கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வந்து உள்ளே வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன போடணுமோ, சில பேர் வந்து இஞ்சி டீ செய்வாங்க. ஸோ அதில் வந்து இஞ்சி வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இஞ்சி டீ வந்து அழகாக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே சின்ன லிட்டு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஆப்டாக அழகாக சின்னதாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் தெரியுது. யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும். சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம கேஸில் வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. ஐபெல் கம்பெனியில் கெட்டில் வாங்கியிருந்தேன், கிளாஸ் கெட்டில். இதில் வந்து 3 பின் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலுமே ஆப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லாமல். நான் அதனுடைய சொல்யூஷன் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி பாயில் ஆகுது நீங்களே நேரடியாக பார்த்துக்கலாம். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் லைட் வந்து உள்ள இந்த மாதிரி பிளிங்காக ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வாட்டர் வந்து சீக்கிரமாகவே நமக்கு பாயில் ஆகி வந்துடும். நம்ம மில்க் பாயில் பண்ணணும், அதுவும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பாயில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணி தான் பாயில் பண்ணுவேன். ஸோ அதனால் வித்தின் செகண்டில் எனக்கு பாயில் ஆகி வந்துடும். அதே மாதிரி இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 லிட்டர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு சூப்பராகவே இருக்குது. சீக்கிரமாக தண்ணி பாயில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கெட்டில் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாஸ் கெட்டில் பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லுக் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1.7 லிட்டர் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் 6 கண்டெய்னர். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான லிட்டோடு கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. எனக்கு இது மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அரோமா கேண்டில். நம்ம வந்து இதில் கேண்டில் பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து எசென்ஷியல் ஆயில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக. நான் வந்து ஃப்ரைடே அப்போ இதை தான் வந்து வைப்பேன் வீட்டில். அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வந்து வரும். அரோமா ஆயில் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா திரும்பியும் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒன்று. வீடு வந்து நல்லா நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா இது வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 9 அந்த மாதிரி வருது. நான் வந்து செட் ஆஃப் 4 தான் வாங்கியிருந்தேன். இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹண்டி மாடலில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் கடுகு, சீரகம் இது எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்டடியான ஸ்ட்ராங்கான கிளாஸில் செஞ்சுருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஊது ஸ்டாண்ட். இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊது போடணும் அப்படின்னா இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது. இது எதுவுமே ஆகலை. கிட்டத்தட்ட 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நானும் என் பிள்ளைங்க நிறைய ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்றதுனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே ஃபோன் வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து லேப்டாப் மாதிரி நமக்கு இருக்குது. பசங்க வந்து கிட்ட வச்சு கண்ணில் கஷ்டப்பட்டு பார்க்க தேவையில்லை. நம்ம லேப்டாப் அளவுக்கு அழகாக நம்ம தூரத்துல இருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்கள் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஸ்னாப்ஸ் நிறைய நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய ரேட் வேணும்னா சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இருட்டில் கூட சூப்பராக லேப்டாப்பை பார்க்குற மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேப் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா வீட்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கும் இது வைக்கிறதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. சின்னதாக கொடுத்துருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. நம்ம மடக்கி உள்ளே நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இது செட் ஆகிக்கும். நம்ம வந்து சின்ன பாக்ஸில் நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து 3 டயர் ரேக் பார்த்துருந்தோம். இது வந்து 1 டயர் ரேக். இது நம்ம இதில் அழகாக சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புக் செல்ஃப் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு இதெல்லாம் போட்டு வைக்கிற பாட் இது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து இப்போது ரமதான் மாதம் வருதுனால நிறைய ஜூஸ் செய்வோம். ஸோ அதனால இந்த ஜக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து கிளாஸ் ஜக்கு. மேலே இருக்கிற மூடி வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. சின்ன ஃபேமிலியாக இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ பெரிய ஃபேமிலியாக ஆனதுனால எனக்கு வந்து இது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்துட்டேன். இது வந்து ரொட்டேட்டபிள் ரேக்கு. சூப்பராகவே இருக்குது. இதில் நம்ம கடுகு ஜீரகம் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது இந்த ஸ்டாண்ட் எனக்கு. இதில் நான் கடுகு ஜீரகம் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் பெருசு வாங்கிட்டேன். ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் ஷேர் பண்ணேன். இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.